ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த டிக்டாக் கிளிப்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டிசைன்ஸ் நான் மேக் பண்ண போகிறேன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதோட மெட்டீரியல்ஸ் என்னென்னா B7000 க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டிக்டாக் கிளிப் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாருங்கள், இதில் எப்படி இந்த டிக்டாக்கை ரிமூவ் பண்ணணும்னு பாருங்கள். இந்த கிளிப்பை வந்து நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அது வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் த்ரெட்டு சுற்ற போகிறதில்ல, நான் கையில் வச்சுருக்கிறதுல நம்ம த்ரெட் வந்து சுற்ற போகிறோம். அதுக்கு எப்படி த்ரெட் வந்து நம்ம சுற்றுறோன்னு பாருங்கள். இதில் நான் வந்து இந்த பேடில் வந்து 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நமக்கு கிளிப் வந்து சின்னது அப்படிங்கிறதுனால இந்த லென்த் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றுறேன். பெருசாக நம்ம பேங்கிள்ஸ் மேக் பண்ணுறோம், வேறு ஏதாவது மேக் பண்ணுறோன்னா நீங்கள் பெரிய சைஸில் நோட்டு, பெரிய எக்ஸாம் பேட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சைஸ் வந்து ஓரளவுக்கு வரும். நான் 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இது எப்படி சுற்றுறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான். இது நிறைய வீடியோஸில் நான் இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் மேக் பண்ணதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தோன்ற மாதிரி நான் இதை ரெடி பண்ணுறேன். இந்த கலர் கொடுக்கலாம், இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், இந்த மெட்டீரியல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமிங்கில் என்ன தோணுதோ அதை வச்சு தான் நான் இது எல்லாமே நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த கிளிப்பெல்லாம் நான் மேக் பண்ணது கிடையாது. பட் இந்த டிக்டாக் கிளிப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் இதில் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி நான் வந்து அந்த டிக்டாக் கிளிப்பில் நான் சுற்றுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த டைரெக்ஷனில் சுற்றி காமிக்கிறேன். அது நமக்கு ப்ராப்பராக வருதா பாருங்கள். நான் ஜஸ்ட்டு மிஸ்டேக்குமே உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் காமிப்பேன். இது வந்து ஒரு மிஸ்டேக், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் என்னோடய மிஸ்டேக்குமே நான் வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். அதை நான் ஒரு டைம் தப்பு பண்ணுறேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கலாம். பட் அந்த வீடியோவுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ நான் இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது ப்ராப்பராக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்ம இந்த எட்ஜில் வச்சு தான் வந்து த்ரெட்டை நம்ம சுற்றணும். மேலே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக சுற்றுங்க. ரொம்ப எட்ஜில் சுற்ற முடியாது, ஏன்னா த்ரெட் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வரும். அதனால் அந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஒட்டுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எட்ஜில் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் பொறுமையாக சுற்றுங்க. நூலை இழுத்து விட்டு சுற்றுங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக லைக் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்கோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். பாருங்கள், நான் இன்னும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அந்த மூவ் ஆகுது. கொஞ்சம் நம்ம ஒட்டி விட்டுட்டு சுற்றலாம். என் வீடியோ அப்படிங்கிறதால நான் அப்படியே ஒட்டி அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் வலிக்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இது ஒரு ரவுண்ட் சுற்றுறேன். பொறுமையாக சுற்றுங்க, இழுத்து விட்டு சுற்றுங்க. ஃபஸ்ட்டு சுற்றுறது மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். செகண்ட் லைன் சுற்றும்போது நமக்கு ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், இது ஒரு லைன் நான் சுற்றுறேன். கொஞ்சம் இது உங்களுக்கு நான் ஸ்லோ பண்ணி தான் காமிச்சிருப்பேன், ஸ்பீட் பண்ணலை. இப்போது நெக்ஸ்ட்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம டிக்டாக் கிளிப்பை ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே நம்ம மறுபடியும் அந்த கிளிப்பு போட வேண்டி வரும். ஸோ அது மேலே சுற்றாமல் அந்த ஹோலுக்கு கீழே சுற்றுங்க. அதுக்கு மேலே சுற்றுனீங்கன்னா வந்து நம்ம டிக்டாக் கிளிப்பை போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சுற்றுங்க. பாருங்கள், நான் பேக் சைடு வந்து அது மேலே சுற்றிட்டு கீழே தான் அடுத்த ரோலுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பக்கத்தில் வச்சு சுற்றுங்க. ஒன்று மேலே வச்சு சுற்றாதீங்க, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லைன் சுற்றுறீங்கன்னா அந்த லைனை சுற்றுறதுக்கப்புறம் அதுக்கு செகண்ட் லைன் வரும்போது கொஞ்சம் லைட்டாக டச் ஆகுற மாதிரி சுற்றுங்க. மொத்தமாக ஒரு கால்வாசி த்ரெட்டில் மேலே இருக்கிற மாதிரி சுற்றி கொண்டு வராதிங்க, அது வந்து ப்ராப்பராக இருக்காது. இப்போ நம்ம இது சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எட்ஜஸில் எப்படி வந்து நம்ம த்ரெட்டை ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு இதில் இதே டைப்பில் நான் த்ரெட்டை எப்படி ரோல் பண்ணுறதுன்றது பாருங்கள். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அது பேக் சைட் நான் ஃபஸ்ட்டு சுற்றும்போது பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அதுக்கு நம்ம மறுபடியும் வந்து த்ரெட்டை கொஞ்சமாக கட் பண்ணி அந்த இடத்துல தனியாக ஒட்டி விடணும். அப்போ தான் அது நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல சுற்றும்போது சில்க் த்ரெட் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வராது. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் விட்டுட்டு நான் சுற்றிருக்கேன்.
இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷிங்கில் பாருங்கள், நான் கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டு கட் பண்ணுறேன். கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணி விடுங்க. வெளியே த்ரெட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லாட்டி த்ரெட்டு கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி நமக்கு சரியாக கட் பண்ணாமல் இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. கீழே கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துல ஒட்டி கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போது அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதை வந்து ப்ராப்பராக ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்துடும். கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. அப்படியே நான் ஒர்க் பண்ணுறதால சில இடத்துல உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தெரியும். எந்த ஒர்க்குமே உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் தோணும். பட் ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே நமக்கு அப்படி தான் தெரியும். நீங்கள் ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், ப்ரூச் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பட் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த எட்ஜில் ஒட்டாமல் இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தீங்களா, அந்த த்ரெட்டில் மீதி இருக்க த்ரெட்டை தான் ஒட்டிக்கோங்க. ஒரு வேளை இல்லை மீதினா நீங்கள் மறுபடியும் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போது அந்த இடத்துல பாருங்கள், தனியாக நான் வந்து ஒட்டி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டுறேன். நீங்கள் இப்படி தான் ஒட்டணும். அப்போ தான் அது வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சுற்றிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அந்த த்ரெட் வந்து ரேப் ஆகாது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனல் போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், மெஹந்தி கிளாஸஸ், ஹேர் அக்சசரிஸ் கிளாஸஸ், ப்ரூச் ஒர்க், அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் வித் பிரேஸ்லெட் மேக்கிங். இதோட ஃபீஸ் வந்து 99. போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த எட்ஜுக்கும் சேம் அதே மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டு நான் ஒட்டிக்கிறேன். க்ளூ வச்சு நீங்கள் இந்த பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி டிக்டாக் கிளிப் வந்து நமக்கு 2 பேருக்கு இப்போ பாருங்கள், இந்த டிக்டாக் அது இருக்குது இல்லைங்களா, அதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் உள்ளே அமுக்கி விட்டிங்கன்னா 2 பக்கமும் போயிட்டு செட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஹேரில் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அமுக்கி பார்த்துக்கலாம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுறேன் நான். அப் சைடில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2மே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், எல்லோ கலரில் நம்ம வந்து சுற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு டைம் சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ அதிகமாக காமிச்சிட்டே இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நான் காமிச்சிருக்கேன். இப்போ எல்லோ கலரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் காமிக்கிறேன். சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் மறுபடியும் ஒன்ஸ் காமிச்சிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் அப் சைடில் வந்து வச்சுட்டு கீழே அடியில் இருக்கிற அந்த இதில் பேக் சைடில் நீங்கள் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரோல் வந்து நீங்கள் ஒட்டுனது அது மேலேயே மறுபடியும் இன்னொரு ரோல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே இருக்குது இல்லைங்களா, அங்கே பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஹோல் வேணும், நம்ம அந்த டிக்டாக் கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராப்பராக இருக்கும், உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எட்ஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அதை சுற்றி வைக்க முடியாது. அந்த ஸ்பேஸ் அந்த மாதிரி நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பேக் சைட் இப்போது நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. இப்போ நான் அடுத்த ரோல் வந்து அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரோல் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி நான் ஒட்டி விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த எட்ஜில் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு தனியாக நம்ம த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக அந்த த்ரெட்டை கட் பண்ணி வச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து த்ரெட் வந்து சுற்றி வச்சுருக்கேன். அதில் எப்படி நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டினேன், என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். என்னென்ன டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் மேலே ஃபோட்டோ வச்சுருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த எல்லோ கலரில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த எட்ஜில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இப்போ ஃபினிஷ் அடிச்சு பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சம் லைட்டாக தருது இல்லைங்களா, அங்கேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. சேம் இந்த டைப்பில் தான் நம்ம வந்து இதை வந்து த்ரெட்டை வந்து சுற்றி வைக்க முடியும். எட்ஜிலேருந்து சுற்றினீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு நான் இதில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு தான் இந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றுத்துலையுமே 2 தான் பேராக தான் வச்சுருந்தேன். எல்லோ கலர் ஒன்று மிஸ் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கல. ரிப்பன் எடுத்தேன். இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளார் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த போலன் ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெடிமேட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸு, பீட்ஸு, ஒயிட் ஃப்ளவரு, பட்டர்ஃப்ளை இது எல்லாமே எடுத்தேன். சரி இதில் ஏதாவது வச்சு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒர்க் பண்ணும்போது சிலது வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டும்போது அது ஒர்க் ஆகலை. அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கல. மெட்டீரியல் காமிக்கும்போது இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் கோல்டு கலரில் ஸ்கொயர் ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த பீட்ஸ் அந்த ஸ்டோன் வந்து நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி நம்ம ஒட்டணும். ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டாமல் எந்த மாதிரி நான் ஒட்டுறேன்னு உங்களுக்கு பார்த்தா புரியும். இந்த ஸ்டோன்ஸ் நம்ம இப்படி தான் ஒட்டணும். அதுதான் அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து 4 நான் ஒட்டிக்கிறேன். ஒரு டைமண்ட் மாதிரி நான் இதை வந்து மேக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த கிளிப்புக்கான டைப். நான் இந்த ஸ்டோன்ஸ் தான் நான் ஒட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு கிளிப்புக்குமே சேமாக தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ மேலே நான் 3 இடத்துல வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். இதே மாதிரி இதுலேயுமே நம்ம ஒட்டிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் அதாவது கீழே 1, லெஃப்ட்டில் ரைட்டில் 1, மேல் சைடில் மேலே அப் சைடில் 1, அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம எதில் ஒட்டினாலுமே பார்க்க அழகாகவே இருக்குது. நெத்திச்சுட்டி கூட நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நான் நெத்திச்சுட்டியும் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோனை நான் ஒட்டிக்கிறேன். ஸ்டோன்ஸ் பாருங்கள், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது தான் ஒட்டியிருக்கேன். அதை ஒட்டும்போது நம்ம ஸ்லாண்டிங்காக அந்த ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஒட்டணும். இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது அந்த சென்டரில் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த பீடை நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இதெல்லாமே B7000 ஒட்டும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே யூஸ் பண்ணால் அது ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சுற்றும்போது அது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பார்க்கவுமே அழகாக நீட்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே வச்சு சுற்றாதீங்க, அழகாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது லுக் வந்து அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கிற அந்த கிளிப் வந்து நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு நான் இது ரெடிமேடாக நமக்கு ஸ்டோன் இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து சென்டர் கிளிப்புக்காகவுமே யூஸ் பண்ணுவாங்க. அதோட வீடியோஸுமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் கொடுக்குறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதுலேயுமே நான் வந்து ஸ்டோனை நான் ஒட்டிக்கிறேன். இது கொஞ்சம் ஒட்டுறது கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி ட்ரை ஆக அதுக்கு டைம் கொடுங்க. உடனே மூவ் ஆகுது பாருங்கள். நல்லா க்ளூ அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து அது ப்ராப்பராக ஒட்டிக்கும். கொஞ்சம் லைட்டாக வைக்கும்போது அது கொஞ்சம் மூவ் ஆகுது. அதனால் நீங்கள் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேஸ்க்கு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களால் எல்லாமே மேக் பண்ண முடியும். கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண எனக்கு டைம் ஆகுது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு சுச்சுவேஷன் அமையறதில்ல. நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு டைம் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அது எனக்கு செட் ஆகலை. அதனால வீடியோஸ் அப்லோட் பண்ண எனக்கு டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஹேர் அக்சசரிஸ், பிரேஸ்லெட், ஜுவல் மேக்கிங் கிளாஸஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணுன்னா சொல்லுங்கள். அதோட ஃபீஸ் வந்து 99 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து ஐ ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, கோல்டு கலர், அதை வந்து மேலே நான் ஒட்டிக்கிட்டேன். பாருங்கள், மேலேயும் நான் வந்து ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். கீழே இருக்கிறது 2ம் மேல் பக்கமாக பார்த்த மாதிரியும், மேலே இருக்க 2ம் கீழ் பக்கம் பார்த்த மாதிரியும் ஒட்டியிருக்கேன். சென்டரில் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி மேலேயும் 2 ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோன் தான் நம்ம ஒட்ட முடியும். பெருசு ஒட்டும் போது நமக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்று ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்காக நான் சென்டரில் வந்து குட்டியாக நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ளூஸ் பென் இருந்ததுன்னா அது ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே மறுபடியும் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒன்று ஒட்டிக்கிறேன். அதுக்கு மேலே கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி நம்ம ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஒட்டுங்க, இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. இப்போ அது 2யும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எல்லோ கலரில் நான் வந்து ரெடிமேடாக நமக்கு ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபோம் ஷீட்டில் இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளாரை வந்து நான் அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லோ கலருங்கிறதுனால நான் எல்லோ கலர் ரோஸாகவே எடுத்துக்கிட்டேன்.
இதில் வந்து என்கிட்ட ஒன்று தான் இருந்தது. ஒன்று எடுத்துக்கும் போதே மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய பையன் எடுத்து எங்கேயோ தொலைச்சிட்டான். அதனால இதில் ஒன்று மட்டும் நான் த்ரெட்டை சுற்றிருப்பேன். இப்போ இதை நம்ம ஒட்டினதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்பேஸில் ஏதாவது நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், பீட்ஸ் அந்த மாதிரி எதுனாலுமே நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து க்ரீன் கலரில் இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து நான் எப்படி ஒட்டுறேன்னா, கீழே ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டு லெஃப்ட்டில் ரைட்டில் ஒன்று டைமண்ட் ஷேப்பில், இது வந்து டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் தானே வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் நான் இது டைமண்ட் ஷேப்பில், நம்மக்கிட்ட ஸ்கொயர் ஷேப் பெருசாக ஒன்று இருக்குன்னா அதை மட்டும் ஒன்று நான் ஏற்கனவே க்ரீன் கலர் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மட்டும் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒரே மாதிரி எல்லாமே ட்ரை பண்ண வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நீடில் வச்சு மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மேலே ஸ்பேஸ் அந்த சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். நீங்கள் அப்படியும் விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு சேம் அதே க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து நான் மேலே ஒரு ஸ்டோன்ஸ் நான் ஒட்டிக்கிறேன். மேலே மட்டும் அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு டைப்பும் இதில் இன்னொரு செட்டு கிடைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நான் 3 முடிச்சிட்டேன். இன்னும் ப்ளூ கலர் அண்ட் கோல்டன் கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலருக்கு என்ன ட்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். 3D ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ளவர் வந்து சம்கி இருக்குது இல்லைங்களா, ஃப்ளவர் சம்கி அந்த மாதிரி அதுவும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஒயிட் கலர் ஃப்ளவரை வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே ஒயிட்டாக மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் கலர் ஃப்ளவர் சொல்லிட்டுருக்கேன். இந்த ஒயிட் கலர் இருந்தால மேலே இருக்கிறதுமே நான் வந்து ஃப்ளவர் சம்மிக்குமே வந்து ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவர் சம்மிக்குமே ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கோங்க. பக்கத்துலேயே வேணும்னாலும் நீங்கள் பக்கத்துலேயும் ஒட்டிக்கோங்க. அது உங்களோட விஷஸ் தான். நம்ம ஒன்று ஒன்று கூட ஒட்டிக்கலாம். எப்படி வச்சாலுமே பார்க்க நமக்கு அழகாக தான் இருக்கும். எந்த விஷயமே வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது பார்க்க ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆங்கிளில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணாலுமே பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த ஃப்ளவர் சம்மிக்கு நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப கிட்ட ஒட்டுறது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி டிஸ்டன்ஸில் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த ஒயிட் கலர் சம்கி நான் வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் க்ளூ நல்லாவே அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கையில் க்ளூ அப்ளை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒட்டுறதுக்கு நம்ம கையிலே திரும்பவும் அந்த நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம கையிலே ஒட்டிக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு கிளிப்பு மேக் பண்ணியிருப்பேன். அலிகேட்டர் கிளிப்பில் இது டைப் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் சுகர் பீட்ஸ் 3 ஃபில் பண்ணியிருந்தேன். இதில் நான் வந்து 2 mm பீட் எடுத்துக்கிறேன். 2 mm பீடு ஒவ்வொரு ஃப்ளவருக்கு சென்டர்லேயுமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவருக்கு சென்டரில் நான் 2 mm பீடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதே தான் இன்னொரு ப்ளூ கலருக்கும் நான் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் செட்டாக மேக் பண்ணும்போது இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொன்றும் சிங்கிளாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் ஃப்ளவர் சென்டரில் நான் வந்து 2 mm பீட் ஆட் பண்ணுறேன். கலர் காம்பினேஷன்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலராக யூஸ் பண்ணணும். இப்போ சேம் நான் த்ரெட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சில்க் த்ரெட் கலர்லேயே நம்ம வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு எடுத்து கொடுக்காது. அதனால தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு 2 mm பீடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒன்று ஒட்டிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட 2 mm 3 mm பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் பீட் கூட ஒரு பீட் இல்லாமல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் 3 பீட் அப்ளை பண்ணுங்கள். இந்த டைப்பில் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய அலிகேட்டர் கிளிப் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் எல்லா கிளாஸஸ்க்கான வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இது பார்க்கவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு ரெட் இருக்குது அண்ட் கோல்டன் கலர் இருக்குது. இது ரெண்டுத்தில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம இது வந்து எல்லோ கலரில் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, கோல்டு கலர், அதையுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஸ்டோன்ஸு மெட்டீரியலுங்கிறது ஒன்று தான். நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியலோட பொசிஷன் ஒட்டுறது அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் அது ஒரு பொசிஷனை வச்சு நம்ம ஒட்டுறது தான் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு காமிக்கும்.
இப்போ இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எல்லோ கலரில் ஒட்டி காமிச்சிருந்தேன். அதே மாதிரி தான் நான் இதுலேயுமே வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது பெரிய ஸ்டோன்ஸுமே இருக்குது. நமக்கு வந்து சைஸஸ் வேரியேஷன்லாம் நிறைய கிடைக்குது மெட்டீரியல்ஸ் எல்லாமே. நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் வாங்கினாலே நமக்கு நிறைய கிளிப்ஸ் மேக் பண்ணலாம். நான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். இதை வச்சு நிறையவே நான் மேக் பண்ணேன். மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹேர் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் அதாவது ப்ரூச் பின்னோட சேர்த்து தான் நான் வீடியோஸ் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். நிறைய பேர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, அதுக்காக தான் நான் வீடியோஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து கிளாஸ் பற்றி நான் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள், ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஒன் ஆல்ரெடி நான் ஒன்று ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து டைமண்ட் ஷேப்பில் நான் அந்த ஸ்டோன்ஸை நான் ஒட்டிட்டு, அதுக்கு கீழே வந்து ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கம் ஒன்று ஒன்று நான் ஒட்டிக்கிறேன். இப்போ மேலேயுமே வந்து நம்ம ஒன்று ஒட்டிக்கலாம். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒட்டிக்கலாம். மேக்ஸிமம் பீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒட்டுற மாதிரி தான் அதிகமாக இருக்கும். சிலது மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஸ்கொயர் ஷேப்லாம் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒட்டும்போது தான் அதோட வந்து நமக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டைமண்ட் ப்ளஸ் இந்த லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போ மேலே எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அங்கே வந்து சேம் நம்ம வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்னு ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிட்டேன் பாருங்கள், ஆல்ரெடி 2 ஒட்டியிருக்கேன். இப்போ தேர்ட் ஒன் ஒட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் கீழே இறக்கி ஒட்டி, அதாவது 2மே ஒட்டி இருக்கிற மாதிரி ஒட்டினீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டினீங்கன்னா தான் வந்து நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நான் வீடியோ கிட்டத்தட்ட போட்டு 8 மந்த்துக்கு மேலேயே ஆகுது. 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கோல்டு கலரில் நான் எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன ஸ்டோன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன். ஏற்கனவே கோல்டு மேக் பண்ணது ஒன்று கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்ட் ஷேப் வந்து என்கிட்ட க்ரீன் கலரில் இருக்குது. அந்த க்ரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நான் வந்து ஹார்ட் ஷேப் வந்து எட்ஜில் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் 4 பக்கமுமே ஒட்டிக்கிறேன். நமக்கு ஸ்கொயரில் வந்து 4 ஷேப், அதாவது 4 சைடு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த 4 சைட்லையுமே வந்து நான் இந்த ஸ்டோனை நான் ஒட்டிக்கிறேன். அது பக்கம் பார்க்குற மாதிரி திருப்பி நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த ஸ்கொயர் ஷேப் 4 பக்கமும் 4 வந்து ஹார்ட்டின் ஷேப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மேலே வந்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஒட்டிக்கலாம். கீழே ஏற்கனவே நான் மேக் பண்ணியிருக்க கோல்டு கலருக்கு பாருங்கள், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு நான் ஏதாவது சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து வால்யூம் குறைச்சி கூட பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து இந்த பக்கமாக ஒரு ஸ்டோன் ஒட்டுறேன். பார்க்க உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நல்லா ப்ராப்பராக ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி க்ளூ அதிகமாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இது எல்லா டைப்புமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே தான் உங்களுக்கு அலிகேட்டர் கிளிப்பு, ஹெட்போ எல்லாமே நான் வந்து ஒரே வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு நான் முடிச்சிருப்பேன். வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சென்டர் கிளிப்புமே நான் அப்லோட் கொடுப்பேன். ப்ரூச் பின் சாரியோட ப்ரூச் பண்ணுமே உங்களுக்கு ஒரு வீடியோவிலே வந்து 6 டைப்ஸ் 7 டைப்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருவேன். வீடியோவுமே வந்து அப்லோட் கொடுப்பேன். எல்லா வீடியோஸுமே வந்து அன்லிஸ்டடில் இருக்குது. என்னால் வந்து அப்லோட் கொடுக்க முடியல, டைம் கிடைக்கல. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்டேட், உங்களுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பாருங்கள், இது நான் கோல்டு கலர் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஸ்டோன் நான் இங்கே ஒட்ட வேண்டியிருக்கு, அதை மட்டும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த கிளாஸஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மேக் பண்ணதில் என்னோடய ஸ்டோன்ஸ் அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நான் வந்து பட்டர்ஃப்ளை நான் மேக் பண்ணி பார்த்தேன் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால் ஒட்ட முடியல, க்ளூ வச்சு அப்ளை ஆகலை. இது ப்ரூச் ஒர்க்குக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி இதுக்கு அது யூஸ் ஆகாது. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த பட்டர்ஃப்ளை செட் ஆகலை. இதுதான் நான் மேக் பண்ண எல்லா கிளிப்ஸோட டைப் பாருங்கள். எல்லாமே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையாகவே இந்த கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது.
சில்க் த்ரெட் வச்சு நீங்கள் ஹெட் போ கூட நீங்கள் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கலர் ஃபேட் ஆகாது. நிறைய சில்க் த்ரெட்ஸ் எல்லாமே ஆரி கிளாஸ்க்காக வாங்கினது அப்படியே இருந்து. ஸோ எனக்கு இதுக்காக யூஸ் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you.